செவுட்டுப்பட்டி கிராமம்லாம் இறங்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லக்கூடாது, வாயில இருக்கிற முத்தா கொட்டி போகும். செவுட்டு பாய் பாண்ட வச்சு புலம்புறான். ஏனுங்க டிக்கெட் கலெக்டர கொஞ்சம் பாக்கு தோப்பக்கம் நிறுத்துறீங்களா? யோ கண்ட இடத்துல நிக்காதியா, வந்துட்டானுங்க. உங்க பஸ் பெரிய ஏறப்படானு எங்கேயும் நிக்காதாக்க வெளுத்துக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். எனக்கு கொஞ்சம் ஆத்து பாலத்துக்கிட்ட இறக்கி விடுறீங்களா? ஓ ஷூர். தேங்க் யூ. நீ மனசுனே இல்ல. பொம்பளை சொன்னா போது பொஸ்க்கு நிறுத்திட்டு வாங்கடா. காடி பையன் உன்னோட மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேற. நல்லா படிக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும். பாத்தாச்சுமே. என்ன பார்த்து அவ எழுதுனா, அவளை பார்த்து நான் எழுதுனேன். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்களா? புட்டன பாஸ். அக்கா கோயில் மண்டபத்துக்கு வாங்கக்கா. முன்னாடி விடுகதை போட்டு விளையாடின மாதிரி விளையாடலாம் வாங்கக்கா. சரிடி, நான் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு கோயில் மண்டபத்துக்கு வந்துடுறேன், நீ உங்க வந்துரு. ஆமா, உன்னை பொண்ணு பக்கம் வந்தாங்களே, என்னாச்சு? ஆமா, அது ஒண்ணுதான் குறை. வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. இப்படியே போனா ஏதாவது ஒரு கிழவன் தான் கட்டிக்கணும். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. இந்த காலத்து வாலிபன்களை விட கிழவனுங்க எவ்வளவு பெட்டர். நீ கோவில் மண்டபத்துக்கு வா, அங்க வச்சு பாத்துக்கிறேன். என்னப்பனே முருகா, ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன். மை டியர் ஃபேசினேட்டிங் வைஃப், I am going to the paddy field to see the bullocks and the goats. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? Already I told you in English. Now I am telling in Tamil again. நான் வயலுக்கு போறேன். என்னம்மா இப்படி சொல்லாம வந்துட்ட? வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்ல தெரியுமா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணும்னு தான் நானே வந்துட்டேன். உள்ள போய் பேசுவோம். ஊர்ல பாட்டி அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கௌரிமா, உன் அப்பா உன் படிப்பு விஷயத்தை பத்தி என்னம்மா முடிவெடுத்திருக்கான்? பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பெரியப்பா. மேற்கொண்டு அமெரிக்கால படிக்கிறதுக்கு அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் மா? நம்ம பரம்பரைக்கே ஒரே ஒரு செல்ல பொண்ணு நீதான். எங்களுக்கும் புள்ளிய பூச்சியோ கிடையாது. யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று தருவியா? அதை விட்டுட்டு அமெரிக்கா போறேன், ஆப்பிரிக்கா போறேன், அண்டார்டிகா போறேன்னு. I don't want you to go to America. I want you to get married soon. முதல்ல உன் கல்யாணம் நடக்கணுமா கௌரிமா? ஒண்ணு தமிழ்ல பேசுங்க, இல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா நாயில விழுந்த நண்டு மாதிரி லொட லொடன்னு. இந்த இங்கிலீஷ கேட்டு தானடி கட்டினா இவரைத்தான் கட்டுவேன், இல்லன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு என் காலை பிடிச்சு கட்டிக்கிட்ட. அது அப்போ. ஆனா இப்போ நீங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு கேட்டு என் உயிரே போகுது. ஐயோ, என்ன பெரியமா அது? எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மாடி, this is only the day fight, not the night fight. ஐயோ, மானம் போகுது. பெரியமா உங்களா? என்னடி இன்னும் செண்பகத்தை காணோம்? அக்கா, செண்பக அக்கா வைத்தியம் பார்க்க போயிருக்கு, இப்ப வந்துடும்க்கா. ஆமா, அவளுக்கு ஒரு வேலையே இல்ல. நீங்க விடுகதை போடுங்கக்கா. விடுகதை போடுங்கக்கா. சரி, முதல்ல உனக்கு விடுகதை போடுவேன், அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உனக்கு போடுவேன், அதுக்கு நீ விட கண்டுபிடிக்கணும். ரெண்டு பேரும் விட கண்டுபிடிக்கலன்னா அவங்கவுங்க மாத்தி மாத்தி கூட்டு போட்டுக்கணும். சரியா? சரி சரி. முத விடுகதை உனக்கு. முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. அது என்ன? முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. அதாண்டி.
அது வந்து தெரியலக்கா. தெரியலையா? அப்ப நீ ஒரு குட்டு போடு. முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளைனா அக்கா சொல்லுங்கக்கா. இருடி. அடுத்தது உனக்கு. இருட்டு வீட்ல குருட்டு யானை. அது என்ன? இருட்டு வீட்ல குருட்டு யானை. அதான் நீ சொல்லடி. தெரியாதுக்கா. நீ கூட்டு போடு. இருட்டு வீட்ல குருட்டு யானைனா யாரடி சொல்றது? அக்கா எங்களுக்கு தெரியும்க்கா. யாரடி? சாமி சொல்லிருக்கோம். சுமாரு சாமி சொல்லிச்ச சாமி. எவனும் மறைஞ்சிருந்து நம்மள கிண்டல் பண்றான். இரு நான் கண்டுபிடிக்கிறேன். சலசலக்குமா சண்டைக்கு போகுமா அது இருக்குது பொந்துக்குள்ள. நாக்கு. ஆஹா. என்ன பாக்குறீங்க? நாங்க விடுகதை போட்டு விளையாண்டா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? என்ன நான் கிண்டல் பண்ணனா? ஓய் ஓய் கீனா மரியாதையா பேசு. சொல்லுடி. எங்க அக்காவை யாரு நினைச்சீங்க? உங்க அக்கா என்ன பெரிய எலிசபெத் ராணியா? நீ சொல்றானே சொல்லட்டல நான் எலிசபெத் ராணி தாயா. உன்னை என்ன பண்ற பாரு. இழிச்ச போ. எங்க வராங்க காலங்காத்தால. ச்சே. என்னது? அப்படியா சொன்னா? கௌரிமா ப்ளீஸ் டோன்ட் கெட் டென்ஷன். I will solve the matter. Solve the matter. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பொண்ணையே ஒருத்தன் கிண்டல் பண்ணிருப்பான். இந்த 8 பட்டி கிராமத்தையும் கட்டி ஆள்ற நம்ம வீட்டு முன்னாடி செருப்பு போட்டு நடக்க கூட பயப்படுற இந்த ஊர்ல எவனோ ஒரு பொறுக்கி பையன் நம்ம பொண்ணை எலிசபெத் ராணியான்னு கேட்டிருக்கான்னா அத சாதாரணமா விட சொல்றீங்களா? டேய் காளி, அவனை நான் எடுக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வாடா. யார் நீ? யாரா? நீ சொன்னிய எலிசபெத் ராணி. அவங்க கோட்டையில இருந்து வர்றேன். வணக்கங்க. வணக்கம். I am துளசி
Atipatti Pannai. This is my wife. That is my daughter. By the by, welcome to my palace. இவன் தான் நம்ம பொண்ணை கிண்டல் பண்ணது. அவங்கிட்ட போய் உங்களை என்ன கண்ணு பாக்குறதுக்கு நல்லவனா தெரியுது. நல்லவனா? Nonsense. Now look, hold your tongue before you lose my temper. See, first of all, I don't think it's good manners to interrupt when one is talking to another. Just because you're rich and educated, don't think whatever you feel holds good, okay? We may look cheap, be poor, but we have the courtesy to give respect. I've just come here to reason out, not for an argument, understand? Try to be polite and behave like a girl. Don't act smart. அதிகம் படிச்சிருக்கோன்ற தைரியத்துல எதையும் பேசிடக்கூடாது. வார்த்தைகளை அளந்து பேசணும். Fine, 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 fine. Please look at me, young man. சார், நடந்தது என்னன்னு கேளுங்க. எனக்கு உங்க பொண்ணு விடுகதை போட்டதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இதை தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன புக் இது? ராணி முத்து அறிவு போட்டி, சுவாசிப்பதற்கு இது தேவை, மூக்கு நுரையீரல், மூக்குன்னு டிக் பண்ணிருக்கு. கௌரி, நீ என்ன விடுகதை போட்ட? முக்கு முடுக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. மூக்கு. ஓகே, we'll see the next matter. பெண்களின் கூந்தலில் இது இருக்கும். அழுக்கு பேர். பேன் என்ன டிக் பண்ணிருக்க? கரெக்ட் ஆன்சர். அதுக்கு நீ என்ன சொன்ன கௌரிமா? இருட்டு வீட்ல குருட்டியான பேனு. That's also correct answer. Wait. Third matter. பேசுவதற்கு இது தேவை. நாக்கு உதடு. நாக்குன்னு டிக் பண்ணிருக்க. கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீ என்ன விடுகதை போட்ட? தலை சலக்குமா, சண்டைக்கு போகுமா, அது இருக்குது பொந்துக்குள்ள. நாக்கு. ஓகே, நாக்கு. நீ விடுகதை போட இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தம்பி டிக் பண்ண, ரெண்டும் சிங்க் ஆயிடுச்சு. This is much more complicated matter. இதுதான் சார் நடந்தது. இதையும் மீறி நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. I'm sorry. அவன் இவ்வளவு பேசிட்டு போயிருக்கான். அவன்கிட்ட நறுக்குன 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச வேண்டியதானே? உங்க ஓட்ட இங்கிலீஷ் எங்கிட்ட மட்டும் பேசிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நில்லுப்பா. What is your good name? ராஜா. Sweet boy. Are you a graduate? Yes, MA. Very good. Today is the day for me. I am very, very happy. One more educated person has come to my village. பையன் ஊரை கேட்காம விட்டுட்டோமே. அறுவடைக்கு ஆள் கூட்டு வந்திருக்கனுங்க. He's a great boy. ரேட் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்துட்டங்க. What a surprise. பைசா முதல் கொண்டு பேசிட்டங்க. ராசம்மாவா? ஐயா, நான் அறுவடைக்கு ஆளு கூட்டி வந்திருக்கேன். நீங்க ரேட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதான். நீ அத பத்தி சொல்றியா? நான் ரேட்ட பத்தி சொல்லல, கிரேட் பாய பத்தி சொன்னேன். ஒரு பையன் ஒருத்தன் வந்தாம்மா, என்கிட்ட இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசினா அவன் பேச்ச கேட்டு நானே அசந்து போயிட்டேன். ஐயா, அவனை சும்மாவா விட்டீங்க? அவனுக்கு எம்பூட்டு தைரியம் இருந்தா உங்ககிட்டே டஸ் புஸ்ன்னு பேசிருப்பான். இந்த எட்டுப்பட்டி கிராமத்திலே இங்கிலீஷ் பேசுற ஒரே ஆள் நீங்க தானே? உங்ககிட்டே போட்டா போட்டியா? அசம்மா, அவன் என்னை விட அதிகம் படிச்சவன். அவனுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும். பையன் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். பேரை கேட்டேன், ராஜான்னு சொன்னா. படிப்பை கேட்டேன், எம்ஏன்னு சொன்னா. ஐயா, என்ன பேர் சொன்னீங்க? பேரு ராஜா, படிப்பு எம்ஏ. ஐயா,
என்ன ராசம்மா கண் கலங்குற? அவன் ஏன் பிள்ளைங்க ஐயா. ராசம்மா உன் மகனா? ஐயா, அவன் இந்த ஊர்ல இருந்தா என்ன மாதிரியே காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கடனோ உடனோ வாங்கி அவனை பட்டணத்திலே தங்க வச்சு படிக்க வச்சனுங்க. ராசம்மா, நீ வெயிலையும் மழையிலையும் பட்ட கஷ்டம் வீண் போகல. உன் மகன் இங்கிலீஷ் பேசுறத கேட்டு நானே அசந்து போயிட்டேன். ராசையா, ஐயோ ராசா, நீ இங்கிலீஷ்ல பேசுறியாமே. ராசையா, நீ இங்கிலீஷ்ல பேசுறியாமே. பண்ணையார்கிட்ட இங்கிலீஷ்லயா பேசுற? ஐயோ, என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசிச்சாமே. நான் சொல்றத கேளுமா. சொல்ல வேண்டாம். ஐயோ, அந்த பண்ணையார் கண்டுபட்டிருக்குமே, இந்த ஊரார் கண்டுபட்டிருக்குமே. நான் என்னத்த செய்வேன்? கொஞ்சம் இரு, என் கையும் ஒல்ல காலம் ஒல்லியே. ஆக்கணும் பொல்லாத கண்ணு. நேரா நில்லு. மா விடுமாமா. வாய் பேசக்கூடாது. பேசாம என்னமா? குறுக்க பேசாத. என்ன கால்ல புடிச்சிட்டு? காலை காட்டப்பா, அந்த காலு. வா. உட்கார். இந்த ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். துப்பு. இந்த பன்னியாரம்மா கண்ணு இருக்கே, பொல்லாத கண்ணு. நெருப்பி பாரு. எல்லா கண்ணையும் கொல்லி வச்சாச்சு. ஏ வவ்வாலு, இங்க வா. அத்தா கூப்பிட்டியா? என் மவன் பண்ணையார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசியிருக்கான். என்னது? பண்ணையார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டானா? ஆமா. என்கிட்ட பேசி பார்க்கலாம். பேசி காட்டியா? இவன் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேச சொல்றியா? அத்தா என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்துற. நான் போயிடுவேன் அத்தா. இருடா, பேசுவான். ஐயா பேசியா? குயிக்கு அத்தா, எனக்கு நேரமாச்சு. நான் காட்டு பண்ணி பிடிக்க போனோம். Betty bought some better butter. The better butter was bitter. Then she bought some better butter to make the bitter butter better butter. என்ன அது? நீ பேசுன இங்கிலீஷை கேட்டு தலைக்கீழ நடந்து போறான். அம்மா, இது நான் பேசுன இங்கிலீஷ் இல்ல, நம்ம ரஜினிகாந்த் சினிமால பேசுன இங்கிலீஷ். என்னப்பா நீ துப்பாக்கி எடுத்து சுட்டா மாதிரி டஸ் புஸ்னு பேசிக்கிட்டு. ஐயா, இந்த ஆத்தா கேட்கணும். பேசி காட்டியா? இப்போ நான் உன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதானே? You are the greatest mother in the world. I can never love you enough or thank you enough for whatever you've done for me. Paradise doesn't lie in the skies above, but at my mother's feet. கடவுளுக்கு மேல தாய், தாய்க்கு அப்புறம் தான் கடவுள். உலகத்திலேயே சிறந்தவளும் உயர்ந்தவளும் தாய் தான். சொர்க்கம் எங்க இருக்குன்னா அது மேல கிடையாது, தாயின் காலடி தான் சொர்க்கம். நீ சிந்தின வேர்வை துளி தான் இந்த படிப்பு, நீ விட்ட மூச்சு தான் இந்த இங்கிலீஷ். எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நான் வயிறு மிதிக்கும் போது நீ வரப்பு மிதிச்சு, வயல் இறங்கி, களை பறிச்சு, காடு மேடு அலைஞ்சு, அடிக்கிற வெயிலையும் மழையிலையும் முதுகுல தாங்கிக்கிட்டு என்ன படிக்க வச்சு, அந்த படிப்பு தான் இந்த எம்ஏ. எம்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன பொறுத்தவரை எம்ஏனா மதர்ஸ் அஃபெக்ஷன், தாய்ப்பற்று, தாய்ப்பாசம்.